Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. ஸோ இன்னைக்கான கொஷின் பார்க்கலாம். Determine if two strings are close. Two strings are considered close if you can attain one from the other string using the following operation. Operation 1, swap any two existing characters. For example, கொடுத்துருக்காங்க. Operation 2, transform every occurrence of one existing character into another. And do same with other character. Okay, so இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா ஏஸையும் பின்னு மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது. யூ கேன் யூஸ் த ஆப்ரேஷன் ஆன் எய்தர் ஸ்ட்ரிங் ஆஸ் மெனி டைம்ஸ் ஆஸ் பாசிபிள். எந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பேசிக்கலி. ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கில் நம்ம எந்த ஸ்ட்ரிங் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏபிசி வேர்டு 1 வந்து ஏபிசி, வேர்ட் 2 வந்து பிசிஏ. ஸோ பேசிக்கலி ஆப்ரேஷன் 1 அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் 1 என்னது? ஸ்வாப்பிங்கு. ஸோ பிசியை ஸ்வாப் பண்ணி அங்கே வந்து ஆன்சர் நம்மளுக்கு வந்து லைக் மேட்ச் ஆகுது ரெண்டு ஸ்ட்ரிங்குமே. அதாவது கன்வெர்ட் பண்ண முடியுது. வேர்டு 1 வந்து வேர்ட் 2 கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் ரிட்டர்ன் ட்ரூ. செகண்ட் ஸ்ட்ரிங் பாருங்கள். வேர்டு 1 ஏ இருக்குது, வேர்ட் 2 ஏஏ இருக்குது. இப்போ சைஸே வந்து மேட்ச் ஆகலை, ரைட்டா? லைக் சைஸே மேட்ச் ஆகலைன்னா நம்மளால் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்? நம்மக்கிட்ட கேரக்டரே இல்லாமல் நம்ம வந்து அதோட பெரிய சைஸ் இருக்க ஸ்ட்ரிங்கை நம்மளால் கன்வெர்ட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஆப்ரேஷன் 2 ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது லைக் ஸ்வாப்பும் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் லைக் இல்லை ஸ்வாப்பும் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் பஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸை சப்ஸ்டியூட்டும் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் 2ல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸிஸ்டிங் கேரக்டர். அதாவது ஒரு ஏ இருந்துச்சுன்னா எல்லா ஏயும் வந்து பியா மாற்றுது. அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஆப்ரேஷன் 2. ஓகே, ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 10^5 கொடுத்துருக்காங்க. 10^5னா வந்து நம்ம ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் என்ல log n தான் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இந்த கொஷின் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பென்னும் பேப்பரை எடுத்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள், ஆல்மோஸ்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் 1, இது ஸ்ட்ரிங் 2. ஓகே, ஸ்ட்ரிங் 1ஓட ஃப்ரீக்வன்சியாக நான் எழுதுறேன் பாருங்கள். ஸ்ட்ரிங் 1ஓட ஃப்ரீக்வன்சி வந்து ஏ வந்து 4 டைம்ஸ் சக்கர் ஆகுது. பி சக்கரிங் 1 டைம். சி சக்கரிங் 2 டைம்ஸ். ஏபிசி. நெக்ஸ்ட் பி வந்து அக்கரிங் 1 டைம். ஜெட்டுமே 1 டைம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2க்கு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் 2க்கு வந்து ஏ வந்து 2 டைம்ஸ் சக்கர் ஆகுது. பி வந்து 4 டைம் ஆகுது. ஸோ பி 4 டைம் ஆயிடுச்சு. அண்ட் தென் சி வந்து 1 டைம். பி வந்து 1 டைம். ஜெட்டுமே 1 டைம், ரைட்டா? ஸோ இப்போது இதில் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு இதோட சம் பண்ணுங்கள். சம் பண்ண ஒரு 4 + 1 5 + 2 7 7 + 1 8 9 ஆகிடுது. சம் 9 ஆகிடுது. ஸோ டோட்டல் 9 கேரக்டர்ஸ் இருக்குது. இங்கேயுமே அதே மாதிரி தான், 6 7 8 9, ரைட்டா? ஸோ சம் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் இப்போது நம்ம ஃப்ரீக்வன்சிஸ்லாம் சேமாக இருக்கு பாருங்கள். இதில் வந்து லைக் ஸ்ட்ரிங் S1ல் வந்து ஏ வந்து 4 டைம்ஸ் சக்கர் ஆகுது.
பட் ஆனால் ஸ்ட்ரிங் S2ல வந்து ஏ வந்து 2 டைம்ஸ் தான் அக்கறாது. பட் ஆனால் இதுக்கு மேட்சிங்காக பி இருக்குங்க. பி வந்து 4 டைம்ஸ் அக்கறாது. அதே மாதிரி ஸ்ட்ரிங் S1ல வந்து சி வந்து 2 டைம்ஸ் அக்கறாது. ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து ஏ வந்து இங்கே 2 டைம்ஸ் அக்கறாது, ரைட்டா? ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் சப்போஸ் நான் வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி. ஓகே, கண்டுபிடிச்ச அப்புறம் நான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே நான் வந்து ஒரு வெக்டாரில் போட்டுடுறேன். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி லைக் ரெண்டு வேர்ட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சியும் ஒரு வெக்டாரில் போட்டுடுறேன், செப்பரேட் வெக்டாரில். அண்ட் தென் வெக்டாரில் போட்டு ஷார்ட் பண்ணி எனக்கு வந்து சேமாக வந்துச்சுன்னா, லைக் ரெண்டு வெக்டாரும் சேமாக இருந்துச்சுன்னா, ஸோ இதை வந்து ஷார்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 1 1 1 1 1 2 4, ரைட்டா? ஸோ செகண்ட் வேர்டை ஷார்ட் பண்ணிங்கன்னா அக்கரன்ஸாக 1 1 1 2 4 தான் வரும். ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டு வெக்டாரோட வேல்யூஸ் சேமாக இருக்குது. அண்ட் தென் நான் வந்து இன்னொரு ரெண்டு வெக்டார் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது எதுக்குன்னா வந்து நான் வந்து இந்த கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறேன். கேரக்டர் ஸ்டோர் பண்ணி ஷார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணி ஷார்ட் பண்ண என்ன வரும்? கேரக்டர் வந்து யூனிக் கேரக்டர்ஸ் தான், ஒன்ஸ் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஏ அண்ட் தென் பி சி பி ஜெட்னு வந்துடும் ஷார்ட் பண்ணால், ரைட்? அண்ட் தென் செகண்ட் வேர்டோட ஷார்ட் பண்ண என்ன வரும்? சேம் அதே தான் வரும், ஏ பி சி பி ஜெட். ஸோ இதுவுமே வந்து சேமாக இருக்குது. ஸோ வந்து மேட்ச் ஆகுது. சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து நம்மளுக்கு ட்ரூவாக வந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சேம் அப்ரோச் நான் கோட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி கோட் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். அன்ஆர்டர்ட் ஓகே. மேப் 1 வந்து வேர்டு 1க்கு, மேப் 2 வந்து வேர்டு 2க்கு. நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஃபார் ஆட்டோ கேரக்டர் இன் வேர்டு 1, மேப் 1ஓட ஃப்ரீக்வன்சி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் x++. ஸோ அதே மாதிரி வேர்ட் 2க்கு ஃபார் ஆட்டோ கேரக்டர் இன் வேர்ட் 2 map 2 of character ++, சாரி நான் இங்கே வந்து மாற்றி போட்டிருக்கேன், கேரக்டர் அந்த வெளியே ++, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணிக்கலாம். வெக்டர் ஆஃப் இன்ட் ஃபஸ்ட்டு v1 v2. அதே மாதிரி கேரக்டர் வெக்டார் கிரியேட் பண்ணலாம். வெக்டர் ஆஃப் இன்ட் வெக்டர் ஆஃப் கேரக்டர் கேரக்டர் cvன்னு கொடுக்குறேன். cv1 கேரக்டர் வெக்டார் 1 கேரக்டர் வெக்டார் 2. ஓகே, ஃபார் ஆட்டோ x in map 1. ஸோ நான் வந்து ஃப்ரீக்வன்சி புஷ் பண்ணுறேன். ஓகே, v1 dot pushback x dot second. ஸோ அதே மாதிரி இதையும் புஷ் பண்ணுறேன், கேரக்டரையும் புஷ் பண்ணுறேன். ஓகே, cv1 dot pushback x dot first. சிம்பிள். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து map 2 பண்ணணும். ஃபார் ஆட்டோ x in map 2
cv2 dot pushback x dot first, next v2 dot pushback x dot second. Fine. ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மறக்காமல் ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் எல்லா வெக்டாரையும் ஷார்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் ஃபஸ்ட்டு v1 டாட் பிகின் v1 டாட் எண்ட் ஷார்ட் v2 டாட் பிகின் v2 dot end. Fine. Next to sort cv1 dot begin cv1 dot end. Sort cv2 dot begin cv2 dot end. Fine. ஸோ எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ செக் பண்ணணும். இப்போ இஃப் v1 is equal to v2 and cv1 is equal to cv2 இப்படி இருந்துச்சுன்னா வந்து அதாவது நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் இல்லைன்னா. ஸோ எல்லாம் கரெக்டாக அதோட செக் பண்ணிக்கிறேன். இங்கே கரெக்டாக இருக்குது. ரைட்டு. பிகின் v2 டாட் end கரெக்டாக இருக்குது. ரன் பண்ணி பார்க்குறேன். உப்ஸ், இது செமிகாலன் மிஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் நான் ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இப்போ இந்த செகண்ட் ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கணும் தெரியுமா. இந்த எக்ஸாம்பிள் 2ல் வந்து லைக் வேர்ட் 1 வந்து லென்த் வந்து 1 தான் இருக்குது. வேர்ட் 2 லென்த் வந்து 2 இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். ரைட். ஸோ இஃப் வேர்ட் 1 டாட் சைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு வேர்ட் 2 டாட் சைஸ் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ மிச்சம் எல்லாம் ரன் பண்ணி பார்க்குறேன். இன்னும் 2 டெஸ்ட் கேஸ். ஸோ இதுவும் கரெக்டாக தான் வருது. ஸோ சப்மிட் கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு. அப்ரோச் கரெக்டு தான். ஸோ அக்செப்ட் ஆகிடுச்சு, ஒரு வழியாக சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கொஷின் இது. பேசிக்கலி இது மீடியம் லெவல் கொஷின். அவங்க லைக் ஸ்வாப்பு அது இதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஷார்ட் பண்ணி அஸ் இன் நீங்கள் கம்பேர் பண்ணணும். லைக் சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஏதோ ஒரு வேர்டு வந்து மேட்ச் ஆகிடும். ரைட். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணணும், நீங்கள் ஷார்ட் பண்ணி லைக் ரெண்டு வேர்டோட வெக்டார்ஸும் மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரூவா ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ண மறந்துடக்கூடாது. அண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன் ரைட்டா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த கன்ஸ்டன்ஸ் பார்த்து 10⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ n-log இல்லை log-nல பண்ணணும்னு. ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லைக் n-log-n இருக்கும். ஏன்னா நான் இங்கே ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் வந்து பேசிக்கலி n-log-n இன்பில்ட் ஃபங்க்ஷன்னு. ஸோ அதனால் n-log-n இருக்கும். n-log-n சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆர்டர் ஆஃப் n சொல்யூஷன் ஆர்டர் ஆஃப் n பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் டிஎஸ்எஸ் சீரிஸ் இருக்குது. அண்ட் தென் கோடிங் டுட்டோரியல் சீரிஸ் இருக்குது. இதே மாதிரி தமிழில் எக்ஸ்க்ளூசிவாக மிஷின் லேர்னிங் சீரிஸும் இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.